ஹலோ மக்களே! இன்னைக்கு செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தாங்க நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். அதுவுமே ஒரு அரசாங்க வேலைங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட என்டர்பிரைஸ். இவங்க தான் இப்போதைக்கு ஃபீல்டு சூப்பர்வைசர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 28 வேகன்சி டோட்டலாவே இருக்குங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான் இது. 28 பேரை ஆட்களை எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வயது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து 29 வயசு தான் இருக்கணும். எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 25/3 வந்து 2025க்குள்ளே உங்களுக்கு 29 வயசு தான் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? அந்த 28 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூஆர் கேட்டகரியில் 13 பேரையும், ஓபிசி கேட்டகரியில் 7 பேரையும், எஸ்சி கேட்டகரியில் 4, எஸ்டி கேட்டகரியில் 2, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 2, எக்ஸ்எம் கேட்டகரியில் 3. இப்படி தாங்க அந்த ஃபீல்டு சூப்பர்வைசர் சேஃப்டி இருக்கு இல்லையா, அதை இவங்க இப்படி தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருந்திருக்காங்க. அது போக இன்னொரு ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபீல்டு சூப்பர்வைசர் வேலை தான். சம்பளம் நமக்கு ரொம்ப முக்கியமானது, சேலரி தானே. அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, பேசிக் பேயே 23,000 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 23,000 போக ஐடிஏ, ஹெச்ஆர்ஏ பர்க்ஸுமே லைக் 35% நாங்கள் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 23,000லேருந்து 1,05,000 வரைக்கும் சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுக்கு என்ன நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் வந்து டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், பவர் எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல், ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, இது எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான். டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் ஓகே தான். இல்லைப்பா நான் பிஇ, பிடெக், எம்டெக், எம்இ படிச்சிருந்தாலும் ஓகே, ஆனால் டிப்ளமா இல்லாமல் நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. நீங்கள் பேசிக்காக டிப்ளமோ முடிச்சிருக்கணும். டிப்ளமாவோடு நீ பிஇ, பிடெக் முடிச்சிருக்கோம், எம்டெக் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி லைக் 1 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக இது கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தானே சொல்லியிருந்தேன். கான்ட்ராக்ட் அப்போ உங்களுக்கு வந்து லைக் 23,000லேருந்து 1,05,000 வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெச்ஆர்ஏ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம், இபிஎஸ் வந்துடும், அதுக்கப்புறம் பென்ஷன் ஸ்கீம் எல்லாமே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக வந்து 12 நாள் கேஷுவல் லீவு, 10 நாள் சிக் லீவு எல்லாமே இருக்குது ஒரு ஆண்டுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லைக் உங்களுக்கு வந்து ரெகுலர் போஸ்ட் மூலியமாக தான் இருக்கும். கன்செஷனுமே அவங்க கொடுத்துருக்காங்க. வயசு கன்செஷன் லைக் 29 வயசு சொல்லியிருக்கீங்களா. ஓபிசி கேட்டகரியில் வந்து 33 வயசு வரைக்கும், 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அது போக நிறைய ஒரு கன்செஷன் இங்கே இருக்குங்க. இது எப்படி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலயமா தாங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டில் வந்து லைக் 1 ஹவருக்கு நடத்தும். அதில் வந்து உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் வந்து 50 கொஷின்ஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களோட டிப்ளமோ பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். அதில் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் 25 மார்க்குக்கு. அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஜென்ரல் இங்கிலீஷு, ரீசனிங்கு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ், இது தாங்க கேட்பாங்க. சரிங்களா? ஜென்ரல் இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸ், ப்ரொபோஷனல், வெக்காபுலரி, காம்ப்ரிஹென்ஷன், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் கேட்பாங்க. ரீசனிங்கில் டேட்டா இன்டர்பிரேஷன், கோடிங் அண்ட் டீகோடிங், டிடக்டிவ் லாஜிக், இன்டக்டிவ் லாஜிக், டேட்டா சஃபிஷியன்சி, சீரியல் கம்ப்ளீஷன், பசில்ஸ், பேட்டர்ன் கம்ப்ளீஷன் கேட்பாங்க. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், ஆவரேஜ், மென்சுரேஷனு, ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜீப்ரா, ப்ராபபிலிட்டி அப்படின்ற மாதிரி சிலபஸ் ஃபுல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இது கோத்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஈஸியாக இருக்குங்க. நெகட்டிவ் மார்க்கிங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு மார்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து லைக் உங்களுக்கு சென்டர்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க, லொக்கேஷன் எங்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லைக் ஃபீஸே வந்து 300 இருக்குங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நான் ரீஃபண்டபிள் தான். 300 கட்டி தான் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுன்ற லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக கொடுத்துட்றேன். இந்த லிங்க்கையுமே கீழே வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணுங்கள், டெஃபினட்டாக வேலை கிடைக்கும். அதுக்கு முன்னாடியுமே இங்கே நிறைய என்னென்ன வேணும் அப்படின்றதையுமே அவங்க இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது நமக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.